கோபி இனியாவுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டில் இருந்து எல்லாரையும் ட்ரிப்புக்கு போக சொல்லிடுவார். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். ஈஸ்வரி என்ன ஆனாலும் சரி என் பையன் கூட தான் இருப்பேன், நான் ட்ரிப்புக்கெல்லாம் போக மாட்டேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவன் கூட இருந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோபிக்கு வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அம்மாவும் நானும் இங்கே இருக்கிறோம், நீங்கள் 4 பேரும் ட்ரிப்புக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அனுப்பிச்சு வச்சிருவாரு. அவங்க போன உடனேயே போலீஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க. கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கோபியை அடிப்பாங்க. கோபி கிட்ட இனியாவும் பாக்யாவும் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஈஸ்வரி வீட்டில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் செல்வியும் ஆகாஷும் அங்கே வருவாங்க. செல்வி கிட்ட ஈஸ்வரி அழுதுகிட்டே ரொம்ப புலம்புவாங்க. பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினச்சி போட்ட திட்டம் எல்லாம் இப்படி செதஞ்சு என் குடும்பமே சின்ன பின்னமாக போயிடுச்சு செல்வின்னு அவங்க கிட்ட ரொம்ப அழுவாங்க. செல்வி மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. சுதாகர் தான் திட்டம் போட்டு இனியாவை சிக்க வைக்கிறதுக்காக ரித்திஷ்க்கு ஏற்கனவே ட்ரக்ஸ் அதிகமாக திருப்பாரு. ரித்திஷ் சாக போகிற டயத்தில் இனியா அங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணி இனியாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வரவழைச்சது சுதாகர் தான். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வர போறது ஆகாஷ் தாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.